பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா காலம் பொல்லாததுங்க. காலங்கள் கடந்து போய்கொண்டே இருக்கிறது. அதனால தான் நாம் அடிக்கடி சொல்கிறோம், காலத்தின் அருமையை அறிந்து வாழ வேண்டும். ஏன்னா இந்த காலம் பொல்லாத காலம். இது சோதனை காலம், வேதனை காலம் என்றெல்லாம் பல காலங்களை சொல்லுகிறோம். ஆனால் காலம் கடந்து போன பின்னாடி ஐயோ நான் செய்ய வேண்டியதை செய்யலையே அப்படின்னு புலம்பக்கூடாது. அதனால தான் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் ஒவ்வொரு நாளும். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை எப்படியெல்லாம் கர்த்தர் எனக்கு மனசில் கொடுக்கிறாரோ அதையெல்லாம் உங்களோடு பேசி வருகிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியை அநேக நாள் பார்த்து வர்றீங்க. உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே வருவேன். என்ன காரியம்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது நீங்கள் மறக்கவே கூடாது ஒரு காரியத்தை. வேதாகமத்தை வாசிக்கிற பழக்கம் இருந்தால் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து எடுத்து கையில் வைத்து கொள்ள வேண்டும். எதுக்கு பிரதர்? வசனம் கேட்டால் போதாதா? கேட்டால் மனசில் நிற்காது, கண்ணில் பார்க்கணும். அப்போ தான் ஒரு நாள் ஞாபகம், எங்கேயோ இந்த வார்த்தையை பார்த்துருக்கனே ஞாபகம். அது மட்டும் இல்லை, சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா தூக்கம் வந்துடும். ஏன்னா சத்துரு எப்போ களையை விதைக்கலான்னு பார்ப்பான். ஆகையினால நீங்கள் தூங்காமல் ஜெபத்தில் கலந்துருக்கணும்னா ஒரு காரியம் செய்யணும், பைபிளை கையில் எடுத்துக்கணும். எடுத்து இன்றைக்கு உங்களோடு நான் பேசப்போகிற காரியம் ரோமர் 12:10 பின்பகுதி. முன்பகுதியை நான் உங்களுக்கு பேசினேன், கடந்த வாரத்தில் பேசினேன். என்ன பேசினேன்? சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பட்சமாயிருங்கள் அப்படின்னு பவுல் நிப்பாட்டியிருந்தா பரவாயில்ல. அடுத்தாப்புல சொல்றாரு, கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். கனம்னா என்ன? ஆனர் அல்லது மரியாதை. ஏன்னா ஒரு மந்திரியை பேசுகிறோம்னா ஆனரபுள் மினிஸ்டர், ஆனரபுள் கவர்னர், ஆனரபுள் பிரசிடென்ட், ஆனரபுள் ப்ராசிக்யூட்டர், எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த ஆனர் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா இந்த வேதத்தில் அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, நான் ஏற்கனவே கடந்த செய்தியில் சொன்னேன், ஐயா அநேக நேரங்களில் என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, புருஷர்மாரும் சொல்கிறீங்க, மனைவிமாரும் சொல்கிறீங்க. அன்றைக்கி ஒரு ஆண் சொன்னார், சகோதரர், என் மனைவி என்னோட ஒரு 10,000-15,000 சம்பளம் கூட வாங்குகிறான். கேட்டா உன்னை விட நான் தான் கூட சம்பாதிக்கிறேன், மரியாதை என்ன வாடுது? அட்வான்ஸ் நான் கொடுத்துருக்கேன், வாடகை நான் கொடுக்குறேன், உனக்கு என்ன மரியாதை? அப்படிலாம் பேசுகிறாங்க. மரியாதையை குறித்து கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எல்லாரும் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை அப்படி எல்லாரும் திருப்பிக்கிறீங்களா? அப்படி திருப்பி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? என் வாழ்வின் பலனானா எனக்கென்ன ஆனந்தம். எந்த வாலிப காலம் எல்லாம் எந்த வாழ்க்கையில் துணையானா
வாழ்க்கையில் துணையானா அவர் நாமம் தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நிலை உங்கள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நிலை உங்கள் உமதாகும் இயேசு என் வாழ்வில் வல்லனாரா எனக்கு ஆனந்தம் இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசு என் வாழ்வின் வல்லனாரா எனக்கென்ன ஆனந்தம் இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும் இயேசு என் வாழ்வின் வல்லனாரா எனக்கு ஆனந்தம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. இப்போ வாசிக்க சொல்லட்டுமா? பின்பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் அது கணவனா மனைவியா இருக்கலாம், தாய் தகப்பனா இருக்கலாம், பிள்ளைகள் பெற்றோரா இருக்கலாம், மாமியார் மருமகளா இருக்கலாம். யாரா இருந்தாலும் நான் பெரிய கிரேடு வாங்கியிருக்கேன், நான் எந்த மற்றவனை மதிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக கனம் பண்ணுகிறதிலே ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? முந்திக்கொள்ள வேண்டும். மரியாதை கொடுக்கறதுல மட்டும் ஒரு நாள் யாரையும் என்ன செய்யக்கூடாது? குறைச்சி எடை போட்டுறவே கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக கிராமங்களில் இந்த மரியாதைங்கிறது கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு கேளுங்க, அப்பாவை பிள்ளை எப்படி கூப்பிடணும்? வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடணும். ஆனால் 100க்கு 99.4% எப்படி கூப்பிடுது? வாப்பா
பாப்பா போப்பா தான். எனக்கு கண்பாவில் மனைவியும் புருஷனை அப்பான்னு தான் கூப்பிடுறா, பிள்ளையும் அப்பான்னு தான் கூப்பிடுது. ஆனால் வாங்கப்பா அந்த மரியாதை இருக்கா? குடும்பத்தில் கூட பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி வரும்போது அடே அப்பா மரியாதை, புருஷன் வந்துடுவார்னா சாப்பாடு ரெடியாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உட்காந்துடும். ஆனால் ஒரு பிள்ளை 2 பிள்ளைக்கு பிறகு சாப்பாடை போட்டு மூடி வைக்கிறவர்களும் உண்டு. வந்தால் தின்னுட்டு போட்டும். என கண்பானவர்களே, மரியாதை என்பது ஒருவருக்கொருவர் மிக மிக அவசியம். ஏன்னா மற்ற இனங்களுக்கெல்லாம் இது தெரியாது. இன்றைக்கி காக்கா, குருவி, மைனா, மிருகம், பறவை இதுக்கெல்லாம் மரியாதை தெரியாது. ஆனால் நமக்கு 6 அறிவை கொடுத்திருக்கிறார். இந்த 6 அறிவு படைத்த மனிதனுக்கு நல்லது எது, கெட்டது எது, பெரியோர் யார், சிறியோர் யார், மதிக்கப்பட வேண்டியவர்கள் யார், எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஔவையார் சொல்லி கொடுத்தாங்க, மதியாதார் முற்றம் மதித்தொருகார் சென்று மிதியாமை கோடியிரும். நாங்கள் உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடியிரும் நாங்கள். ஏன்னா ஒருத்தன் மதிக்கிறேன்னா அவன் வீட்டில் போய் கால் மிதிக்கிறதே நல்லதில்லை நாங்கள். ஏன்னா மரியாதை என்பது மிக 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 அவசியம். ஏன்னா முன்கை நீண்டா முழங்கை நீளும், இது பழமொழி. நீங்கள் ஒருத்தரை கொஞ்சம் மரியாதை கொடுத்து பாருங்கள், அதை விட அவங்க என்ன செய்வாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அநேக நேரங்களில் இது நமக்கு தெரியறதில்ல. சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்குறோம், உங்கள் அப்பாவை கூப்பிடு அப்படிங்கிறோம். எப்பா உடனே கூப்பிடுது அம்மா அப்படிங்கிறாங்க. சொல்லும் போதே அம்மா கூப்பிடுறாங்க, அப்பா கூப்பிடுறாங்க, தாத்தா கூப்பிடுறாங்க, பாட்டி, இப்படி சொல்லி கொடுக்குறோமா? கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், முந்திக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கனப்படுத்துகிற விஷயத்தில் மட்டும் மறந்துடவே கூடாது. ஏலி கூப்பிடுறார் சாமுவேல், சின்ன பையன்தான், ஆனால் அவனுக்கு யார் கூப்பிடுறாங்கன்னே தெரியாது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திலே இரவிலே ஆலயத்தின் கதவுகளெல்லாம் பூட்டிட்டு சாமுவேல் படுக்கைக்கு போனான். ஏலியும் தன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு சத்தம் தான் கேட்குது, சாமுவேலே சாமுவேலே, அவ்வளோதான். உடனே எந்திரிச்சு போய் ஏலிட்ட எப்படி கேட்டான்? 1 சாமுவேல் ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். நீ கூப்பிட்டேயான்னு கேட்கல, கூப்பிட்டீரே, மரியாதையா சொன்னான். ஆனால் அவர் என்ன செய்யல, கூப்பிடவே இல்லை. 1 தரம் இல்லை, 2 தரம் இல்லை, 3 தரம் அந்த சத்தம் கேட்குது. ஏன்னா நாமளும் பாடுறோம், என்ன பாடுறோம், அழைப்பின் குரல் கேட்டே என்ன உணர்ந்தே, அழைப்பின் குரல் கேட்டே என்ன உணர்ந்தே, அருகில் சென்று நடைபயின்றே, அருகில் சென்று நடைபயின்றேன், பின்னே வாயன முன் சென்றான், பின்னே வாயன முன் சென்றான், அழைப்பின் குரல் கேட்டே எல்லாம் என்ன உணர்ந்தே. நிறைந்தவனானோ அதை தெரிந்தும் அழைத்தவர் நீ நல்லோ, குறைகள் நிறைந்தவனானோ அதை தெரிந்தும் அழைத்தவர் நீ நல்லோ, தாயின் கருவில் உன்னை தெரிந்தவனா,
தாயின் கருவில் உன்னை தெரிந்தவன் நான், பிள்ளை வாயென முன் சென்றான், பிள்ளை வாயென முன் சென்றான். அழைப்பின் குரல் கேட்டே எல்லாண்டவர் என்னவும் கூப்பிட்டது ஏலியும் தான் சாமுவேலுக்கு தெரியும். மரியாதை கொடுக்க நான் படுத்தே இருந்திருக்கலாம். முதல் தடவை தான் சொல்லிட்டார்ல, உன்னை கூப்பிடலப்பா, உன்னை கூப்பிடலான்ட்டார். ரெண்டாவது தரம் சத்தம் கேட்குது. ரெண்டாவது தரம் என்ன செய்யறாங்க? இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பவும் சொல்லிட்டாரு, கூப்பிடலப்பா. மூணாம் தரம் ஆமாம் அப்படின்னு அசால்ட்டா படுக்கலை. மூன்றாம் தரமும் என்ன சொன்னா? என்னை கூப்பிட்டீரே, இதோ இருக்கிறேன். அப்பதான் அவருக்கு தெரியுது, பிள்ளையாண்டான யாரு கூப்பிடுறா? கர்த்தர் கூப்பிடுகிறார். அதனால சொன்னார், நீ போய் படுத்துக்கோ. கூப்பிட்டா அப்பொழுது ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். எனக்கு அன்பார்களே, மரியாதை என்பது மிக 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 அவசியமான ஒன்று மனிதர்களுக்குள்ளே. அதை மறந்துடவே கூடாது. இன்னைக்கு ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறோன்னா டக்குன்னு கதவை தள்ளிட்டு போயிட முடியாது. அவங்க அனுமதிச்சிருந்தாலும் கிட்ட போய் நின்று உள்ள வா அப்படின்னு கூப்பிட்டு போனால் தான் மரியாதை. கனம் பண்ணுகிறதுல ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? ஒருத்தரை ஒருத்தர் எதிர்பார்க்கக்கூடாது, முந்திக்கொள்ள முயற்சிக்கணும். அநேக நேரங்களில் இது நமக்கு தெரியறதில்லை. ஏன்னா அந்த கனம் என்றால் மரியாதை. மரியாதை மிக 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 அவசியம். பெரியோரை மதிக்கணும். ஏன்னா அந்த காலத்திலே கல்யாணம் பண்ணி போகும்போது பொண்ணு வீட்டில் தெரிஞ்சு போட்டானோ தெரியாமல் போட்டானோ தெரியாது, ஒரு பாட்டு போடுவான். புருஷன் வீட்டில் வாழப்போகிற பொண்ணு தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறங்கேளு முன்னே. அரச வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அகந்தை கொள்ளக்கூடாது. மாமியார மாமனார மதிக்கணும். உன்னை மாலையிட்ட கணவனை துதிக்கணும்னா. ஏன்னா நம்ம வேதம் அப்படித்தான் சொல்லுது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார், புருஷன் மனைவிக்கு தலையா இருக்கு. அதில் மாற்றமே கிடையாது. மரியாதை கொடுக்கறதுல குடும்பத்தில் பாருங்க, ஆரம்பத்தில் அத்தான் வாங்கத்தான் போங்கத்தான் இருங்கத்தான் பாங்க. இவங்களும் அம்மா அப்படிம்பாங்க. ஏன்னா அன்புடன் கணவனை அழைப்பான் அம்மா அம்மானு மனைவி, அன்புடன் மனைவியை கணவன் அழைப்பான் ஐயா ஐயா ஐயான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஐயா கொய்யாவாயிருவார், அம்மா மரியாதை. ஏன் சொல்கிற? அந்த மதிப்பு இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு மதுரை பக்கம் வாங்க, மற்ற ஊரை சொல்லக்கூடாது, மதுரை பக்கம் வாங்க. ஒரு வீட்டில் போய் வீட்டுக்கார மாட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போயிருக்காரு? அதுவா வரும் அக்ரீனை பொருள். மரியாதைங்கிறது என்ன செய்யாது, தெரியாது. உங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிடுவார்? எதை போட்டாலும் மேயும். ஐயோ கடவுளே, ஏன் கேட்குற? மரியாதை என்பது கடைசி வரைக்கும். ஏன்னா சொல்கிறோம், வாழ்விலே தாழ்விலே சுகத்திலே சுகவீனத்திலே. இன்னொரு வார்த்தை சேர்த்துக்கிறோம், மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல். இந்த வார்த்தை எத்தனை பேருக்குள்ள நிற்குது? ஏன்னா கேட்டால் வைவிங்க, கணுதிரி அவர் வாட்டில் பேசுகிறார். உண்மை அது. மரியாதை கொடுப்பதிலே முந்திக் கொள்வது எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு அது சந்தோஷத்துக்குரிய காரியம். அதனால தான் இங்கே பவுல் அதை அழகாக திருப்பி திருப்பி நமக்கு விளங்கணுங்கிறதுக்காக எழுதி வச்சிருக்கார், கனம் பண்ணுகிறதிலே. ஏன்னா ஆண்டவர் கேட்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை, 1 சாமுவேல் 2:30, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை கனஈனப்படுவார்கள் என்று எப்படின்னு கேட்குறீங்க? ஆண்டவரை கனப்படுத்தாம ஒருத்தர் இருந்தான், உங்களுக்கு தெரியாது. வேதத்தில் எடுங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனும் ஒரு அரசன் தான். அவன் என்ன செய்தான்? கிராதி மேலே உட்கார்ந்தான், கொழுப்படுத்தவன். ஏன்னா உட்கார்ற இடத்துல தான் உட்காரணும். இவனுக்கு தெரியாமல் போய் கிராதி மேலே உட்கார்ந்து என்ன செஞ்சான்? வாசிங்கம்மா, 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே
ஆகாப் மரணம் அடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேன் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் கீழே விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய ஹலோ நமக்கு தெரியாத நம்முடைய தேவன் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா நாம பாடுறோம்ல, என்ன பாடுறோம், அழகா பாடுறோம். அநாதி தேவன் என் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம். இஸ்ரவேலே பயப்படாதே இல்லையா, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே பயப்படாதே ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆனா இவனுக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியல. அதனாலதான் எக்ரோனில் இருக்கிற பாகால் செபுடத்தில் போய் நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா அப்படின்னு விசாரிச்சுடுவாங்கன்னு ஆட்கள் அனுப்புனான். கர்த்தர் சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி விட்டு, இஸ்ரவேலில் தேவன் இல்லைன்னா அங்கே வர நம்முடைய தேவன் யார் என்பதை நமக்கு தெரியணும். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், சாவை வென்றவர். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயம் கொடுக்கிற தேவன். அவர் எங்க இருக்கிறார்? வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படியிலே நின்று தட்டி கொண்டிருக்கிறார். நம்மகிட்ட தட்டி, எப்பா எனக்கு கொஞ்சம் கதவை திறந்தீங்கன்னா நான் உள்ள வருவேன்ப்பா, உன் கூட தங்குவேன்ப்பாங்கிறார். நாம் அவரை கனப்படுத்த முடியல, அநேக நேரங்களில் தெரியல இந்த தேவன் யார். யோபு சொல்றாரு, நிறைய புலம்புறாரு. புலம்பிட்டு 40ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். இது முதலே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்தது. ஏன்னா அவர் யாரு? தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவர் மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவர். அல்லேலூயா. பாடையில் தூக்கிட்டு வந்த நாயினூர் விதவையினுடைய மகனை, வாலிபனை எழுப்பி கொடுத்தவர். யவீருவின் மகள் மரித்து போயிட்டா, இனிமே போதகரை தொந்தரவு வேணாம்னு சொன்ன போதும் கூட மார்க் 5:35 சொன்னார், பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிருந்தார். ஏன்னா நம்முடைய தேவன் யார்? அவர் ஜீவிக்கிறவர். நம்ம உள்ளத்தில் ஜீவிக்கிறார். நம்ம பாடுறோம், என்ன பண்றோம்? ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் துணையவரே எல்லென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார், ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்பின ஒருத்தரையும் கைவிடாதவர். மறந்துடாதீங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணா தெரியுமா? ஆட்கள் அனுப்பி எக்ரோனில் இருக்கிற பாகால் செபுடத்தில் போய் விசாரிச்சுட்டு வாங்கப்பா, நான் இந்த வியாதி நீங்க பிழைப்பேனா. கர்த்தர் அங்கே எலியாவை அனுப்பிட்டார். இந்த ராஜா போய் விசாரிக்க போறான், நீ போய் சொல்லு, இது நிமித்தம். எது நிமித்தம்? இஸ்ரவேல்ல தேவன் இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்காம போனது நிமித்தம் நீ ஏறின படுக்கையை விட்டு இறங்காமல். ஏன் ஐயா? ஏன் கனத்தை கொடுக்கவில்லை? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவனை கனஈனப்படுவார்கள். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க அநேக நேரம் கனப்படுத்த முந்திக் கொள்றீங்களா? கனப்படுத்துகிறதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி பாருங்க, அங்கே எத்தனை சந்தோஷம் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஊழியம் என்பது முற்றிலும் பார்வையற்ற மக்களுக்காக, பார்வையற்ற மக்களை கொண்டே
செய்யப்பட்டு வருகிறது. எந்த ஃபாரினையும் எதிர்பார்க்கலை, யாரையும் கட்டாயப்படுத்தி கேட்டதும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பார்வையற்ற மக்கள் ஆலயத்துக்கு வரும்போது ஒருவேளை உணவு கொடுக்க உதவலாம். கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாகன செலவுக்கு வாரம் 4000 ரூபா ஒரு நாளைக்கு கொடுக்கலாம். ஒருவேளை 10 பேருக்கு பார்வையற்றவங்களுக்கு கண்ணை கொடுக்க முடியாது, ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம். சில வேளைகளில் பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது, இந்த ஃபியூனரல் காரியங்களுக்கு உதவலாம், கட்டுமான படிக்கென்று உதவலாம். எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே ஃபோன் நம்பர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எல்லாம் ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. நீங்கள் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம், என்னிடத்தில் கேட்கலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள. ஏன் பிரதர் டைம் வச்சுருக்கீங்க? மற்ற வேலைகளும் இல்லாமல் இல்லை. ஏன்னா நான் வெளியே பிரசங்கத்துக்கு போகணும் தெருவில், அது மட்டுமல்ல பல மீட்டிங்கள் இருக்குது, அப்புறம் எடுக்கலையே அப்படின்னு சங்கடப்படுறவங்களும் உண்டு. அதனால் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ள நான் கூட்டத்திலோ ஆலயத்திலோ இல்லாமல் இருந்தால், ஏன்னா எல்லா நாளும் கூட்டத்தில் இருக்க மாட்டேன், ஆலயத்தில் எல்லா நாளும் உட்கார மாட்டோம், ஞாயிறு 4 ஞாயிறு ஆலயத்தில் இருப்போம். இந்த நேரங்களில் நீங்கள் தொடர்பு கொண்டால் தாராளமாக உங்களுக்கு ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கனம் பண்ணுகிறதிலே முந்திக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் முந்திக்கொள்ள வேண்டும். இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதப்பா. அன்பின் தெய்வமே, இந்த காலத்தில் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவியை இழந்த கணவனுக்காய், பெற்றோரை இழந்த பிள்ளைகளுக்காய், பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே நெடுநாள் காத்திருந்து ஒரு காரியத்திற்கு போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் கிடக்கிற, சுகவீனத்தில் படுத்திருக்கிற, கடைசி நிமிஷத்தில் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கும் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் அற்புதம் செய்யட்டும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.